ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். நான் தானியா. இன்றைக்கி இந்த வீடியோவில் வீட்லேயே ரொம்ப ஈஸியாக உங்களோட ஹேரை ஹேர் ஃபால் ரொம்ப கம்மியாக, ஹேர் டேமேஜ் இல்லாமல் எப்படி ஹேரை ஸ்ட்ரைட் பண்ணுறது என்றதை பற்றி தான் இன்றைக்கி நான் அவங்க கூட ஷேர் பண்ணிக்கொள்ள போகிறேன். அதோட ஹேர் பார்க்குறதுக்கு ரொம்ப சில்கியாகவும் ஸ்மூத்தாகவும் ஷைனியாகவும் இருக்கிற மாதிரி ஹேரை எப்படி ஸ்ட்ரைட் பண்ணலாம் என்றதை பற்றியும் நான் அவங்க கூட ஷேர் பண்ணிக்கொள்ள போகிறேன். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோட நோட்டிஃபிகேஷன் தவறாமல் உங்களோட ஃபோனுக்கு வரும். ஓகே, இப்போ நாங்கள் வீடியோக்குள்ளே போவோம். இப்போ நான் யூஸ் பண்ணுற ஹேர் ஸ்ட்ரைட்னர் பார்த்தீங்கன்னு சொன்னால் நியூ வி சூப்பர் இன்ட்ரா ப்ரொஃபஷனல் ஹேர் ஸ்ட்ரைட்னர் நான் இது யூஸ் பண்ணுறேன். இதில் ஹீட் லெவல் பார்த்தீங்கன்னு சொன்னால் அட்ஜஸ்ட் பண்ணக்கூடிய மாதிரி இருக்குது. என்னோடய ஹேருக்கு ஏற்ற மாதிரி நான் ஹீட் லெவல் அட்ஜஸ்ட் பண்ணிக்கொள்கிறேன். என்னோடய ஹேருக்கு ஏற்றபடி நான் ஹீட் லெவல் பார்த்தீங்கன்னு சொன்னால் 230°C நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கொள்கிறேன். பட் உங்களோட ஹேர் பார்த்தீங்கன்னு சொன்னால் ரொம்ப தின்னாக மெல்லிஸாக பார்க்குறதுக்கு ரொம்ப சாஃப்டாக இருந்துச்சுன்னு சொன்னால் தயவு செஞ்சு ஹீட் லெவலை நீங்கள் குறைச்சி வச்சு பண்ணுறது ரொம்பவே உங்களோட ஹேருக்கு நல்லது. இதனால் ஹேர் டேமேஜ் ஆகிறது குறையும், ஹேர் ஃபாலும் குறைவாக இருக்கும். ஸோ உங்களோட ஹேர் ரொம்ப டேமேஜாக ரொம்ப தின்னாக சாஃப்டாக இருந்தால் 160 180 மாதிரி உங்களோட ஹீட் லெவலை அட்ஜஸ்ட் பண்ணுறது நல்லது. அதே நேரத்தில் நீங்கள் இனிமேல் தான் ஸ்ட்ரைட்னர் வாங்க போகிறதா இருந்தால் இந்த மாதிரி ஹீட் லெவல் அட்ஜஸ்ட் பண்ணக்கூடிய ஸ்ட்ரைட்னர் வாங்குறதும் நல்லது. ஏன்னா நிறைய செல்ஃப் யூஸ் ஸ்ட்ரைட்னர் பார்த்தீங்கன்னு சொன்னால் தனியாக ஒன் ஆஃப் மட்டும்தான் இருக்கும், ஹீட் லெவல் இருக்காது. ஸோ அது ரொம்ப கஷ்டம், உங்களுக்கு எந்த மாதிரி ஹீட் லெவல் இருக்குன்னு தெரியாது. அதனால் ஹீட் லெவல் உங்களுக்கு ஏற்றபடி அட்ஜஸ்ட் பண்ணக்கூடிய ஸ்ட்ரைட்னர் வாங்குறது நல்லது. அதே நேரத்தில் உங்களோட ஹேருக்கு ஏற்றபடி நீங்கள் ஹீட் லெவலை கூட்டியோ குறைச்சோ வச்சு பண்ணுறதுனால உங்களோட ஹேர் டேமேஜ் ஆகாமலும் இருக்கும், ஹேர் ஃபாலும் கம்மியாகவும் இருக்கும். ஓகே, இப்போ நான் அயர்ன் பண்ணுறதுக்காக என்னோடய ஹேரை இப்படி செக்ஷனாக பிரித்து வச்சுக்கொள்கிறேன். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் ஹேருக்கு ஹேர் ஹீட் ப்ரொடெக்டர் நான் யூஸ் பண்ணுறேன். இப்போ நான் பிரித்து வச்சுருக்க இந்த பார்ட்டுக்கு மட்டும் இந்த ஹேர் ஹீட் ப்ரொடெக்டரை ஃபுல்லாகவே ஸ்ப்ரே பண்ணி அப்ளை பண்ணிக்கொள்கிறேன். அப்ளை பண்ணி இப்போ நான் இந்த பார்ட்டை சின்ன லேயராக பிரித்து அயர்ன் பண்ணிக்கொள்கிறேன். கண்டிப்பாக நீங்கள் ஸ்ட்ரெயிட் பண்ணுறதா இருந்தால் ஹேர் ஹீட் ப்ரொடெக்டர் யூஸ் பண்ணவே வேணும். பண்ணதுக்கு அப்புறம் தான் நீங்கள் ஸ்ட்ரைட் பண்ண வேணும். அப்போ தான் உங்களோட ஹேருக்கு பாதுகாப்பாக இருக்கும், ஹேர் டேமேஜ் ஆகிற தன்மை குறைவாக இருக்கும். என்னோடய ஹேரை ஸ்ட்ரெயிட் பண்ணக்குள்ளே பார்த்தீங்கன்னு சொன்னால் ரொம்ப அதிகமாக இப்படி ஆவி பறக்குது. அதுக்கான மெயின் ரீசன் என்னென்னு சொன்னால் என்னோடய ஹேர் ரொம்ப ஈரமாக இருக்குது. இன்னொன்று நான் ஹீட் ப்ரொடெக்டரும் யூஸ் பண்ணேன், அதனால தான் இப்படி ஆவி பறக்குது. ஸோ நீங்கள் உங்களோட ஹேர் ஈரமும் இல்லாமல் ஹீட் ப்ரொடெக்டரும் யூஸ் பண்ணாமல் இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட் பண்ணக்குள்ள நார்மலாகவே ஆவி பறந்துச்சுன்னா அதுக்கான மெயின் ரீசன் என்னென்னு சொன்னால் நேச்சுரலாகவே உங்களோட ஹேரில் ஈரத்தன்மை இருக்கும். அதனால தான் இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட்னர் யூஸ் பண்ணக்குள்ள ஆவி பறக்கிறதுக்கான காரணம் அதுதான். ஜஸ்ட் அது ஒரு நார்மல் தான், இதை பார்த்தோம் நீங்கள் பயப்பட தேவையில்லை, ஜஸ்ட் அது ஒரு நார்மல்.
ஓகே, என்னோடய ஹேரை வந்து நான் இப்போ இந்த பார்ட்டை அயர்ன் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னு சொன்னால் நான் எவான் பிராண்டோட சிலிக்கான் கண்டிஷ்னர் வந்து அப்ளை பண்ண போகிறேன். நீங்கள் சிலிக்கான் ஆயில் கூட யூஸ் பண்ணலாம், கிட்டத்தட்ட ரெண்டும் ஒன்று தான். என்னோடய கையில் கொஞ்சம் ஒரு 4 ட்ராப் மாதிரி எடுத்து என்னோடய அந்த ஹேர் பார்ட்டுக்கு ஃபுல்லாகவே அப்ளை பண்ணுறேன். இது யூஸ் பண்ணுறபடியால் பார்த்திங்கன்னு சொன்னால் எங்களோட ஹேர் வந்து ரொம்ப ஷைனியாக சாஃப்டாக இருக்கும். ஸோ நீங்கள் நார்மலாக வந்து ஸ்ட்ரெயிட் பண்ணும்போது கூட மட்டும் இது யூஸ் பண்ணணும் மட்டும் இல்லை, நார்மலாக வெளியில் நீங்கள் ஹேர் ஸ்டைல் எதுவும் போட்டு போக்கில் கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம், ரொம்ப ஷைனியாக இருக்கும். இப்போ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னு சொன்னால் நார்மலாக இப்போ இதை அப்ளை பண்ணதுக்கப்புறம் என்னோடய ஹேரை நார்மலாக இடையில வந்து நான் அயர்ன் பண்ண போகிறேன். அப்படி அயர்ன் பண்ண நேரத்தில் வந்து அந்த ஹீட்டும் கொடுக்குற நேரத்தில் பார்த்திங்கன்னு சொன்னால் ஹேர் வந்து இன்னும் நல்லா சாஃப்டாக ஷைனியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நார்மலாக வந்து அயர்ன் பண்ணி கொள்கிறேன். ஓகே, என்னோட இப்போ இந்த ஹேரை பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும் எவ்வளோ ஒரு சாஃப்டாக ஸ்மூத்தாக ஹேர் வந்து ரொம்ப ஷைனியாக இருக்குது. கண்டிப்பாக இந்த மாதிரி நீங்கள் ஸ்ட்ரெயிட் பண்ணுறதா இருந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஓகே, என்னோடய மற்ற பார்ட் எல்லாத்தையும் நான் ஸ்ட்ரெயிட் பண்ணி முடிச்சிட்டேன். நான் எப்படி அந்த பார்ட்டை வந்து ஸ்ட்ரெயிட் பண்ணணும் அதே மாதிரி தான் நான் மற்ற பார்ட்டையும் ஸ்ட்ரெயிட் பண்ணேன். இப்போ வந்து நான் என்னோடய ஃப்ரண்ட் பார்ட்டை வந்து ஸ்ட்ரெயிட் பண்ண போகிறேன். அதே மாதிரி தான் இதையும் சின்ன சின்ன லேயராக செக்ஷனாக பிரித்து ஸ்ட்ரெயிட் பண்ண போகிறேன்.
ஓகே, என்னோடய ஹேரை வந்து ஃபுல்லாக ஸ்ட்ரைட் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ உங்களுக்கே பார்க்க தெரியும் என்னோடய ஹேர் வந்து பார்க்குறதுக்கு எவ்வளோ நல்லா சாஃப்டாக ஸ்மூத்தாக ஷைனியாக இருக்குது. கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஹேர் ஃபாலும் ரொம்ப கம்மியாகவும் இருக்கும், ஹேர் டேமேஜும் குறைவாக இருக்கும். இந்த மாதிரி மெத்தடில் நீங்கள் உங்களோட ஹேரை வந்து ஸ்ட்ரைட் பண்ணுற நேரத்தில் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்தால் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள், பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுடைய ஒப்பீனியனை கமெண்ட்ஸ் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பாய்.